ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா விநாயகர் வழிபாட்டை நம்ம செய்யணும். விநாயகரது வழிபாடு நம்முடைய கஷ்டங்களுக்கு உடனடி தீர்வை கொடுக்குங்கிறது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கும் இருக்கணும். விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் வழிபாடு நம்முடைய கடன் சுமையையும் விரைவில் தீர்க்கும். அதற்கு உண்டான அதிசக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் இருக்குது. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதும், உங்கள் கடன் சுமை குறையும், பண வரவு அதிகரிக்கும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு 2 பொருட்கள் தேவை. முதல்ல சதுர்த்தி எப்போ வருதுங்கிறத பார்த்துடலாம். சனிக்கிழமை மதியம் 2:37க்கு சதுர்த்தி திதி பிறக்குது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:29க்கு சதுர்த்தி திதி முடியுது. விநாயகர் வழிபாடு செய்ய நேரமும் காலமும் நமக்கு கிடையாது. எப்போ கஷ்டம் உங்களுக்கு வருதோ அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். வீட்டிலேயே செய்யலாம். நாளைய தினம் சதுர்த்தி திதி, விநாயகருக்கு உகந்த நாள். நாளைய தினம் கூட நீங்கள் இதை செய்யலாம். நாளைய தினம் மாலை நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போகும்பொழுது அருகம்புல் எடுத்துகிட்டு போங்க. ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு அருகம்புல் பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சுட்டு தோப்புக்காரணம் போட்டுட்டு பிள்ளையார் கூட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரணும், ரொம்ப தீராத கஷ்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா சதை தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. சதை தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் எப்பொழுதும் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெள்ளைக்கட்டி. இந்த தீபம் நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் திருப்பியும் இதை நான் உங்களுக்காக இதை சொல்கிறேன். இந்த 2 வெள்ளைக்கட்டி அச்சு வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த அச்சு வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா குழியாக இருக்கும். அதில் நெய் விட்டு தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். ஒரு 5 நிமிஷம் எரிந்தால் கூட போதுங்க. அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக நெய் விட்டு தீபம் போடுங்க. இந்த தீபத்தில் போடக்கூடிய அந்த திரியானது பஞ்சு திரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நாளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சளில் கொஞ்சம் பன்னீர் விட்டு அதை நல்லா குழச்சி அதில் நீங்கள் இந்த திரியை முக்கி எடுத்திங்கனாக்கா அது மஞ்சள் திரியாக மாறும். அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. விநாயகருக்கு இந்த வளர்பிறை சதுர்த்தியில் இந்த மாதிரி அச்சு வெல்ல தீபம் ஏற்றும் பொழுது மஞ்சள் திரி போடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. நிறைய பேர் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க. 2 அச்சு வெல்லம் தீபம் நீங்கள் ஏற்றி வைங்க. விநாயகருக்கு பிடித்த பூக்களை நீங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். கட்டாயம் அருகம்புல் நீங்கள் வைக்கணும். இந்த தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும், உங்களுக்கு எப்போ கஷ்டம் வருதோ அப்போ நீங்கள் செஞ்சுக்கோங்க, தவறில்லை. ஆனால் நாளைய தினம் சதுர்த்தி தீதி. நாளைய தினம் நீங்கள் செய்வது, அதுவும் வளர்பிறையாக இருக்குது. வளர்பிறையில் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது நமக்கு நன்மையாக முடியும். ஆனால் நாளைய தினம் இதை செஞ்சுக்கோங்க. இதுக்கு வசம்பும் பச்சை கற்பூரமும் தேவை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தூபக்கால், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தூபக்கால் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல ஒரு அகல் விளக்கு புதுசாக வாங்கினாலும் சரி, இல்லை நல்ல அகல் விளக்காக இருந்தாலும் அதை எடுத்து வச்சுட்டு அதில் பச்சை கற்பூரத்தையும் வசம்பையும் போடுங்க. அதை எரிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் அதில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி, பிள்ளையாரப்பா என்னுடைய கடன் சுமை இதோடு என்னை விட்டு விலகணும், இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றிடுங்க விநாயகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ரொம்ப தீராத கஷ்டத்தில் இருக்கீங்க பாருங்கள், தண்ணி குடிக்க அந்த கஷ்டத்தில் இருந்ததுன்னா நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, நிம்மதியாகவே இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இதை செய்யுங்க. நிச்சயம் உடனடி உங்களுக்கு பலன் கிடைக்கும். தினமும் நான் உன்னை வழிபாடு செய்கிறேன் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தில் அந்த வசம்பையும் எரிய விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு அதை எரிய விட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கருப்பு எல்லாமே சுத்தமாக எரிஞ்சு போயிடுங்க. அதை நல்லா தூளாக்கிடுங்க. இதை அப்படியே நீங்கள் பூஜை அறையில் தான் செய்யணும். அந்த எரியுது பார்த்திங்களா, அதை நீங்கள் விநாயகருக்கு காண்பிக்கணும். ஆரத்தி எடுக்கிற மாதிரி நீங்கள் அதை காட்டணும். வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு இதை செய்தாலே போதும். அதனால் எரியும் பாருங்கள், அதை அப்படியே கற்பூர ஆராத்தி காட்டுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் விநாயகருக்கு காட்டணும். இந்த பச்சை கற்பூரமும் அந்த வசமும் நல்லா எரிஞ்சு சாம்பலானதும் அதை அப்படியே நல்லா பொடி பண்ணி கையாலே நல்லா நுணுக்கிக்கோங்க. அதை ஒரு சின்ன டப்பாவில் போட்டுக்கோங்க. இரும்பு டப்பா மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் டப்பாவும் யூஸ் பண்ணாதீங்க. வேறு எந்த டப்பா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வெள்ளி கிண்ணம் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. வெள்ளி குங்கும சிமிழ் வேணால் அதில் நீங்கள் அதை போட்டு வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு
அத வந்து அப்படியே திலகம் மாரி வச்சுக்கோங்க. டெய்லி நீங்க போகும்பொழுது இந்த திலகத்த நீங்க நெற்றியில வச்சுக்கணும். இந்த பொருள்லாம் எரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருப்பு நிறமா மாறிடும். அத வந்து தினமும் நீங்க அந்த திலகத்த நெற்றியில வச்சுக்கிட்டீங்கனாக்கா, உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே வராது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. காரிய தடை வராது. வாங்கிய கடன சீக்கிரம் குடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு நீங்க சம்பாதிப்பீங்க. சேமிப்பு அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். பணவசியம், ஜனவசியம், சொல்வசியம் எல்லாமே உண்டாகும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடுங்க. இது இந்த எல்லாத்தையுமே இந்த ஒரு திலகம் நமக்கு கொடுக்கும். இந்த திலகம் மட்டும் இருந்தது அப்படின்னா போதுமா? நாங்க வந்து உழைக்க வேண்டாமா? அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நம்ம கடினமா உழைக்கிறோம். உழைப்போடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும்பொழுது நமக்கு கூடுதலா வந்து நல்ல ஒரு கவசம் மாரி நம்ம கூட இருக்கும். இந்த ஒரு திலகம் வச்சுக்கிட்டாலே அது ஒரு நமக்கு பாதுகாப்பு கவசம் மாரி இருக்கும். விநாயகர வந்து நீங்க வேண்டிக்கிட்டு நீங்க செய்யுங்க. நீங்க இத வந்து அமாவாசையில செய்யலாம். வளர்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில செய்யுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அது 100% உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இத வந்து விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா? வளர்பிறை சதுர்த்தி அந்த நாள்ல கூட நீங்க இந்த திலகத்த நீங்க செய்யலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த 2 பொருளும் வசம்பு வந்து வசியத்தை ஏற்படுத்தும். பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடியது. இத 2த்தையும் பயன்படுத்தி நம்ம இந்த திலகம் செய்து தினமும் வச்சுக்கும் பொழுது அனைத்தும் நம்ம வசப்படும். அதனால் நீங்க வந்து கட்டாயம் இத வந்து நாளைய தினத்தில கூட நீங்க இத செய்யுங்க. செஞ்சு பாருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். ரொம்ப எளிமையான வழிபாடு, எளிமையான தெய்வம் விநாயகர். அவரை முழு மனதோட நம்பி சதுர்த்தி தினத்தில நாளைய தினம் இந்த ஒரு தீப வழிபாடும் செய்யுங்க. இந்த திலகமும் தயாரித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வருவதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். விநாயகர் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக்கி கொடுப்பாங்க. அதே போல் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப தீராப்பறி ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகரை சதத்தேங்காய் உடைக்கிறேன் நீங்கள் வேண்டி பாருங்கள். சத்தியமாக இது வந்து 200% இல்லைங்க, 1000%, லட்ச சதவீதம், கோடி சதவீதம் வந்து இது உண்மை. இது வேண்டிக்கிட்டு அதை எடுத்து வச்சு பாருங்கள். நீங்கள் என்னத்துக்கு வேண்டிங்களோ அது உடனே நடக்கும். நீங்கள் அதை சதத்தேங்காய் நீங்கள் உடைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாடு, நல்ல அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இதையும் நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பாதை மாறும். நல்ல விதமாக விநாயகர் உங்கள் கூடவே இருந்து அனைத்தையும் பார்த்துப்பாங்க. எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.